அப்பாமி துதிக்கிறேன், ஸ்தோத்திரம். வசனத்தை சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுடைய நாமத்தை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்க ராஜா. ஸ்தோத்திரம். பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. சிறு பிள்ளைகள் மேல உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன் ராஜா. உங்க காக்கும் பரிசுத்த கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கட்டும் தகப்பனே. கொள்ளை நோய்களுக்கும் சத்திற்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. படிக்க நீங்க நல்ல கல்விமான அறிவை கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 10, 12 ஆண்டவரே ஒவ்வொரு கிளாஸும் அல்லேலூயா படிக்கிற ஒவ்வொரு வாலிய பிள்ளைகளுக்காக உங்களுடைய கரத்துல வருகிறேன் தகப்பனே. அப்பாமி துதிக்கிறேன் ஏசப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. அப்பாமி துதிக்கிறப்ப எந்த ஒரு பெயலும் இல்லாத அளவுக்கு எல்லாத்துலயும் ஒரு வெற்றி உள்ள மார்க்க பிள்ளைகள் காண உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் படிப்புக்கு விரோதமா எழும்பி கொண்டு இருக்கிற எல்லா கிரிகளும் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். போட்டி பொறாமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு இயேசு நாமத்தினால் தீய சக்திகள் அழிக்கப்பட்டு ஆண்டவரே ஒரு வெற்றி உள்ள மார்க்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க முடியாத செபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஏசப்பா அர்ப்பணித்த இந்த ஸ்தோத்திர காணிக்கை ஆண்டவரே, பலிபீடத்தில் வச்ச காணிக்கை ஆண்டவரே, நீர் ஆம் என்று அங்கீகரித்து ராஜா உம்முடைய கண்கள் இதை பார்த்து நீர் மகிமைப்பட முடியாத செபிக்கிறப்பா. உமக்காக விதைத்த இந்த காணிக்கை ஆண்டவரே பரலோகம் சந்தோஷப்பட ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரை பாதுகாத்து நீங்க ஆசீர்வதிக்க முடியாத செபிக்கிற ஆண்டவரே. அப்பாமி துதிக்கிறேன் ஏசப்பா. அல்லேலூயா. கைவிடும் தொழில் விவசாயிகளை நீங்க ஆண்டவரே செய்யும் பொழுது ஆண்டவரே அந்த ஈசாக்கு விதைவிதித்து அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்ததை போல அப்பா செய்யற விவசாயி ஆண்டவரே மிருக ஜீவன்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா வேலை செய்யற மக்களுக்கு நல்ல பலனை கொடுங்க தகப்பனே. அப்பா திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண தடைகள் ஓடப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஏற்ற வேளையில் அமைத்து கூட தகப்பனே. அதே போல ஏசப்பா பொருத்தனைகள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். வேலை சம்பளங்கள் உயரட்டும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். பொருத்தனைகள் நிறைவேறட்டும் தகப்பனே. அப்பா வேலை வாய்ப்பை கொடுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். அப்பாமி துதிக்கிறேன் ராஜா. அல்லேலூயா. ஒவ்வொரு பொருத்தனைகளையும் ஆண்டவரே நிறைவேற்றும் ஆண்டவரே. இந்த மாதம் 3வது மாதம் நீர் சொன்ன வாக்குத்தத்தம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அது நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஊழிய பாதையில் அது நிறைவேறட்டும் தகப்பனே. கர்த்தருடைய நாம மகிமைப்பட ஆண்டவரே. அப்பாமி துதிக்கிறேன் ஏசப்பா. கொடுக்கிற வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. குறுகிய நேரமாய் இருந்தாலும் கர்த்தர் அதுல மகிமைப்பட முடியாது செபிக்கிறேன் ஐயா. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம். கர்த்தருடைய நாம மகிமைப்பட ஆண்டவர் சொல்ல இந்த 3வது மாசம் இந்த 1ஆம் தேதி இதோ நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் பெயர் புதிய காரியங்களை செய்திருக்கிறார். இந்த நாட்களில் ஆகாரம் கொடுத்த குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்ததன் தகப்பனே. அப்பாமி துதிக்கிறேன். தூரத்துக்கு நீர் தேவன் ஆண்டவரே. அப்பா அந்த கூடாரத்தை நேசித்து ஆண்டவரே இந்த ஆகாரம் பட்ட குடும்பத்துக்காக உம்முடைய கரத்துல வருகிறேன் தகப்பனே. அப்பா கொடுத்திருக்க பிள்ளைகளை ஆண்டவரே நீர் பாதுகாத்து நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா பெற்றோரையும் நீர் பாதுகாத்து ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தேவனுடைய நாமத்துக்காக இந்த 1ஆம் தேதி இத்தனை மக்கள் ஆண்டவரே புசிக்க போகிறார் ராஜா. ஒவ்வொருத்தரும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பங்கள் என்ன ஆண்டவரே மகிமைப்படுத்தி ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லி காணிக்க கொடுக்கத்தக்க ஆண்டவரே ஆகாரம் கொடுக்கத்தக்க ஆண்டவரே அந்த குடும்ப தேவைகளை ஆண்டவரே அநேக அற்புதம் அடையாளங்களை செய்யுங்கப்பா. நீங்க ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்த எனக்கு நன்மை செய்தீரே, இன்பம் தந்தீரே. உம்மை நம்பி வந்த எனக்கு செய்தீரே, இன்பம் தந்தீரே. நன்றியே செய்யா, நன்றியே செய்யா, நன்றியே செய்யா, நன்றியே செய்யா. கண்ணீரோடு இருந்த என்னை அழைத்து என் கண்ணீரை துடைத்து விட்டீரே. கண்ணீரோடு இருந்த என்னை அழைத்து என் கண்ணீரை துடைத்து விட்டீரே. ஆனந்த களிப்பாக மாற்றி விட்டீரே. நன்றியே செய்யா, நன்றியே செய்யா, நன்றியே செய்யா, நன்றியே செய்யா. உம்மை நம்பி வந்த எனக்கு நன்மை செய்தீரே, இன்பம் தந்தீரே. எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. என்னை ஆசீர்வதித்தீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன்.
என்னை ஆசீர்வதித்தீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி ஏசையா, நன்றி ஏசையா, நன்றி ஏசையா, நன்றி ஏசையா. உம்மை நம்பி வந்த எனக்கு நன்மை செய்தீரே, இன்பம் தந்தீரே. அல்லேலூயா. 3வது மாசம் 1வது மாசமா ஆண்டவர் ஒரு குடும்பத்தை ஆகாரம் போட வச்சாரு. 2வது மாசமா வச்சாரு. இந்த 3வது மாசம் நினைக்காத நேரத்துல 10 மணிக்கு தான் போன் வந்துச்சு. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் எல்லாம் சேமிச்சு ஆகாரம் போட வச்சாரு. அல்லேலூயா. நான் அடுத்த வாரம் போன்னு நினைச்சேன் இந்த திருவிருந்துக்கு. அல்ல எப்படியாவது ஆண்டவரே கிழமை யோசனை பண்ணி பாயசம் மாத்திரணும். அல்லேலூயா அப்படின்ட்டு எல்லாம் என்ன செஞ்சேன், 5 மணிக்கு கடையில் போய் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்க பேரையும் பெருமைப்படுத்தி உங்களையும் அல்லேலூயா இதே 1ஆம் தேதி அடுத்த மாசம் என்ன செய்வாரு, ஆகாரம் போட வைப்பார். அல்லேலூயா. என்னுடைய பொருத்தனையை நிறைவேற்றி என்னையும் அடுத்த மாசம் என்ன செய்வாரு, ஆகாரம் போட வைப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆவியானவருடைய நாமம் மகிமைப்பட ஏதாவது ஒரு பலவீனமா ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பா, ஆண்டவரே எனக்கு இதை அவர் செய்துறப்பா, நானும் ஒரு நேரம் ஆகாரம் போடுவேன். அல்லேலூயா. அல்லி கீழே கழுவுல அம்மா வந்து சொன்னாங்க, அம்மா நானும் ஆகாரம் போடுவேன். நாங்க எனக்கு ஒரே சிரிப்பா இருந்துச்சு. அல்லேலூயா. நீங்க செவித்தா போதும் அப்படின்னு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவரே இந்த சவளக்கரங்குளத்துல இருந்து ஒரு சகோதரர் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க காலில் ஒரு புண்ணு நரம்புல இருக்குது. அதுக்கு செவித்து கொண்டே இருக்கும். எல்லாரும் செவிங்க, அது நல்லா ஆகணும்னு அவங்க ஒரு சாப்பாடு போடுவாங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பெரியவர், எப்படி விடுதலை கொடுக்காம இருப்பாரு, நிச்சயமா கொடுப்பாரு. அவங்க போடுவாங்க. அல்லேலூயா. நம்ம கண்ணீருக்கும் நம்ம ஜெபத்துக்கும் அவர் பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதோ நான் உங்களுக்கு என்ன செய்வேன், புதிய காரியத்தை செய்வேன். கூடாரத்துக்கு புதிய காரியங்களை செய்திருக்கிறார். உங்களுக்கும் இந்த நாட்களை செய்து அனுப்ப போகிறார். அப்பா நீர் என்னை மறைத்து பேச மாண்டவரே. இந்த 3வது மாசம் அல்லேலூயா போன 1வது மாசம் என்ன சொன்னாரு, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவினாரு. 2வது மாசம் என்ன சொன்னாரு, கர்த்தரை நம்புறவரோ செழிப்பானி சொன்னார். 2வது மாசம் எனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு. நம்மளே சொல்ல முடியாது. கரண்ட் பில்லு இந்த மாசம் எனக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்குன்னு ஒரு ஆளு போன் போட்டு இந்த பைசா போட்டு விட்டதை நான் எடுத்து கரண்ட் பில்லு கெட்டுனேன். அல்லேலூயா. 2800 ரூபா வந்திருந்து கரண்ட் பில்லு நிறைய வந்திருந்துச்சு. அல்லேலூயா. எப்படின்னா கிறிஸ்துமஸ் டேயும் அது கெட்டதுனால. அல்லேலூயா. அப்போ எனக்கு ஒரே சந்தோஷம். கர்த்தருக்கு ஆண்டவரை கர்த்தரை நம்மளுக்கு ஒரு சின்னதுனால அது நான் சந்தோஷம். இந்த மாசம் கரண்ட் பில்லு ஆண்டவர் பொறுப்பெடுத்திருக்காரு, நேரத்துக்கு தேவன் சந்திச்சிருக்காரு என்று. அல்லேலூயா. பாருங்க இந்த மாதம் சாகாரம் கொடுக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன். அவர் சொல்றாரு, நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். நீங்க நினைக்கலாம் என்ன காரியம் எனக்கு புதிய காரியம் செய்வாரு. இதுவரைக்கும் நீங்க செவிச்சு தோர்ந்து போய் இருந்திருக்கலாம், எப்படி சோர்ந்து போய் இருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பலவீனம் போகலையே, இந்த என் கண்ணீர் மாறலையே, நான் எவ்வளவு செவித்தா என் வாழ்க்கையில ஒரு வெற்றியை காண முடியலையே. அல்லேலூயா. ஆனா நம்மளை சுற்றி இருக்கிற குப்பைகளை என்ன செய்யணும், நம்ம ஒதுக்கணும். அல்லேலூயா. நம்மளை சுற்றி எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம ஒதுக்கும் பொழுது அல்லேலூயா நிறைய நம்ம எண்ணி பார்த்தா நிறைய வரும். நான் அந்த மீட்டிங் போயிட்டு வந்து எண்ணி பார்த்தேன், நிறைய வந்துச்சு. எல்லா குப்பை தான். அல்லேலூயா. எல்லாமே நம்மளை விட்டு போகும் பொழுது அவர் புதிய காரியங்களை செய்கிறார். மெயின் பொய், அந்த பொய்யிலிருந்து நம்ம வெளியே வரும் பொழுது அவர் புதிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது அவர் புதிய காரியம் செய்வார். அல்லேலூயா. தன்னையே தாழ்த்தும் போது அவர் புதிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எல்லாத்திலும் நம்ம அனுபவம் ராத்திரிலாம் துன்மார்க்க அவன் சிந்தனையா இந்த வாஸ்தவ சங்கீதத்துல அவன் கற்பனை எல்லாம் துன்மார்க்கனுக்கு எப்படி ஓடிக்கொண்டு இருக்கும். அல்லேலூயா. ஆனா நம்ம அப்பாவுடைய பிள்ளைகள் நம்மளுக்கு நித்திரையில என்னது ஓடிக்கொண்டு இருக்கும், ஆண்டவரே நாளைக்கு ஓய்வு நாள் ஆராதனை, நான் எதெல்லாம் விடணும். யோசுவா சொன்னாங்களே, இன்று பரிசுத்தமாவுங்க, நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவில் பெரிய காரியம் செய்ய வேண்டிய வசனம் இருக்குதே, இந்த சனிக்கிழமை ராத்திரியே நான் எதெல்லாம் நம்மளுக்கு அப்படித்தானே சிந்தனை ஓடிக்கொண்டு இருக்கும். அப்படித்தானே. அல்லேலூயா. அதிகாலையில எழும்பும் பொழுது 5 மணிக்கு அல்லேலூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஒரு சிறிய வார்த்தையை சொல்லி நான் பாரு. ஒரு குடும்ப ஜெபம் ஒரு குடும்பத்துல பண்ணி கொண்டே இருந்தாங்களாம். குடும்பத்தை ஜெபம் பண்ணி கொண்டு நல்ல சத்தமா பண்ணுவாங்களாம். அப்போ பக்கத்து வீட்டுல ஒரு நாள் அவர் என்ன செஞ்சாரா, ஒரு பிரச்சனையில பாடுகள தூக்கு போட்டு சாக போனாராம். போகும் பொழுது அங்க குடும்ப ஜெபம் பண்ணுதாங்களாம். கர்த்தர் இங்க நீ சாகாத நீ அவரை நிப்பாட்டினாராம். ஆண்டவரை அறியாதவர்கள்
அல்லேலூயா. குடும்ப ஜெபம் நம்ம மௌனமாவே பண்ணி, அதுக்கு தான் அந்த சாட்சி சொல்லுவேன். நம்ம வணிவேர் மௌனமாவே இருந்துருந்தோம். மௌனச்சவம் அந்தகாரமான ஜெபமும் வேணும், விரிவான ஜெபமும் வேணும். பக்கத்து வீடு ஆண்டவரை அறியலைன்னா நம்ம என்ன செய்யணும்? இதை துதி தங்க கேட்கணும், அப்படி நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. பாருங்க நடந்தது என்ன. ஒரு நாள் இவங்க சோர்வுல டெய்லி பண்ணுதவங்க, ஆனா ஒரு சோர்வு வரும்ல குடும்பத்துல. நம்ம சொல்லுவோம் இவங்க பித்திக்கு தான், அவங்க அப்படிலாம் கிடையாது. ஏற்ற வேலை அவங்களை எப்படிலாம் ஆண்டவர் கொண்டு வந்து ஆசீர்வதிப்பாரு. உடனே ஒருத்தருக்கு ஆசீர்வதிப்பாரு. ஒவ்வொருத்தருக்கு யாரையும் குறைச்சு எழுத நம்ம தகுதி இல்லை. அப்ப ஒரு நாள் பாருங்க குடும்ப ஜெபம் இந்த வீட்டுல இல்ல, சோர்வில அந்த ஐயா வந்தாங்களாம். ஏன் குடும்ப ஜெபம் இன்னைக்கு பண்ணலன்னு கேட்டாங்களாம். அந்தால இன்மையில் சோர்வு தான் பண்ணணும், இனிமேதான் பண்ண போறோம் நாங்களாம். உங்க குடும்ப ஜெபத்தின் தான் நான் தூக்கு போட்ட கயிறை தூக்கி போட்டு நான் என்ன செஞ்சேன்? பிழைச்சேன். அந்த வந்துச்சான் சோர்வுலாம் எங்க போச்சு? எல்லாம் கவலையெல்லாம் எங்க போச்சு? ஆண்டவர் நம்ம குடும்ப ஜெபத்துல இந்த ஒரு ஆத்மா பிழைச்சிருக்குதா, மனம் திரும்பி இருக்குதா என்று அதுக்கு முறை தொடங்கினாலும் சோர்ந்தே போக கூடாது. முடிவு விரந்தோம். அல்லேலூயா. நம்ம அவர்கிட்ட கேட்கறதை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அவர் ஏற்ற வேளையில அப்பா நம்மளுக்கு நிறைவேற்றுவார். சொல்றாரு அல்லேலூயா. அந்த 18ல பார்த்தா, முந்தினவைகளை நீங்க என்ன செய்யண்டா? நினைக்க வேண்டாம். இவ்வளவு நாள் நான் தேடி என்னத்தை கண்டேன்? நான் காத்திருந்து என்னத்தை பார்த்தேன்? நான் ஆண்டவருடைய பிள்ளைய மனம் திரும்பி என்னத்தை கண்டேன்? நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஊழிய பதவி எனக்கு வரும். இவ்வளவு நாள் காத்திருந்து ஆத்துமாது எங்க இருக்கிறது? அல்லேலூயா. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சோர்வு. நான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ முந்தினவைகளை என்ன செய்யண்டா? நினைக்க வேண்டாம். பூர்ணமானவர்களை என்ன கேட்டான்? சிந்திக்க வேண்டாம். நீ பல பல சிந்தனைகளை எந்தவே செய்ய வேண்டாம், செல்லணும். இதே ஒரு வார்த்தை தான் கேட்கணும். ஆண்டவர் அந்த அடுத்த மாசம் முடிய தட்டி இதை பிடிச்சுக்கணும். புதிய காரியம் செய்வே நீ சொன்னீரே, எனக்கு நாட்கள் முடிய போகுதே. போன மாசம் வார்த்தை எத்தனை பேர் பிடிச்சு கேட்டீங்களோ? கர்த்தரை நம்புறேன் செழிப்பாணி சொன்னீரே, நான் பிடித்துதான் கேட்டேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை மனசில் பதிஞ்ச வசனமாய் இருக்கிறபடியால் இந்த வசனத்தை நீங்க சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்டு பாருங்க. அடுத்த மாதம் நீங்க சாகாரம் கொடுக்க முடியும். ஒரு நல்ல பிளவினமா இருக்கலாம், அந்த பிளவினம் நீங்க இந்த ஆன்லைன்ல பார்த்துக்கிட அல்லேலூயா சாட்சியோட அல்லேலூயா அவங்களும் கிட அல்லேலூயா ஒரு ஆகாரம் கொடுக்கத்தக்க கர்த்தர் இந்த ஆன்லைன்ல பார்க்கிற குடும்பத்தை கிட கர்த்தர் ஆசீர்வதிப்பார். புதிய காரியங்களை இந்த ஆன்லைன் பார்க்கிற மக்களுக்கு செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் புதிய காரியம் உங்களை பார்த்து செய்யலாம். நீ முந்தினதை நினைக்க வேண்டாம், பிந்தினதை என்ன சிந்திக்க வேண்டாம், பூர்ணமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம். அல்லேலூயா. இதோ நீ சொல்றார் ஆண்டவர், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அது எப்பதான்? இப்பொழுதே அது தோன்றும். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப தொட்டுச்சு. அல்லேலூயா. இப்பொழுதே அது தோன்றுமா? அல்லேலூயா. அப்ப இப்பொழுதே தோன்றுச்சுன்னா கர்த்தர் நீங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. ஒரு வெற்றி வெளிப்படும். அல்லேலூயா. ஒரு ஜெயம் வெளிப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கண்ணீருக்கு பதில் தர வார்த்தையா இருக்கலாம், நம்ம புலப்பம் மாறுததா இருக்கலாம். அல்லேலூயா. ஆனந்த களிப்பா நம்ம கண்ணீர் மாறுதா இருக்கலாம். அல்லேலூயா. பாருங்க ஆண்டவர் சொல்லுது, கர்த்தருடைய நாமம் இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? அல்லேலூயா. சோத்ரம். பாருங்க, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எதுலெல்லாம் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் அதிலே அல்லேலூயா நிச்சயமாக செய்வார். புதிய காரியங்களை அவர் செய்வார். அவர் வாக்கு தத்துவம் மாறாது. அல்லேலூயா. படிக்கும் வாக்கு மாறாது. உன் வல்லமை குறையாது. நீ ஜீவனுள்ள தேவனல்லோ, நீர் தங்குற ஸ்தலமல்லோ நீ படிக்கிறோம். அவரை தேடி வந்திருக்கீங்க. அவர் உங்களை பார்த்து சொல்லுதார், இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். இதோ நான் போதை காண ஒரு கல்யாண வீட்டுல பாருங்க, ரசம் முடிந்துட்டு, அப்படித்தானே? ரசம் முடிஞ்சிட்டு. அல்லேலூயா. தாயார் என்ன சொல்லுங்க? அல்லேலூயா. அப்ப ஆண்டு சொல்லு, ஏற்ற வேலை என்ன செய்யல, வரல, நீ சும்மா இருங்கம்மா. அல்லேலூயா. அப்போ ஏற்ற வேளை இந்த 1ஆம் தேதியா இருக்கலாம். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், நிறைவேற்றதா இருக்கலாம். கர்த்தரை நம்புற செழிப்பணி சொன்னார், நிறைவேற்றதா இருக்கலாம். இந்த நாட்கள் சொல்றார், நான் இதோ புதிய காரியங்களை செய்வேன். அல்லேலூயா. அது இப்பொழுதே. நீங்க அதை அறியீர்களா? அல்லேலூயா. சோதரம். அதை அறியீர்களா? நாம் வனாந்தரத்திலே வழியும். ஒரு வனாந்தரம் போல நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம், ஒரு வெட்டாந்தரையை போல இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரமா இருக்கலாம், உங்க வாழ்க்கை ஒரு வெட்டாந்தரையை போல இருக்கலாம். கர்த்தர் வனாந்தரத்தை மாற்றுத ஒண்ணா இருக்கும்.
வெட்டாந்தரையை மாற்றுத ஒண்ணாயிருக்கும். அவர் சொன்னார்ல, இதோ புதிய காரியங்களை செய்வேன், நீ முந்தினதை சிந்திக்க வேண்டாம், பூர்ணவைகளை நினைக்க வேண்டாம். அல்லேலூயா. அவர் என்ன செய்தாரு? நான் இப்பொழுதே அதை செய்வேன், நீ அதை அறிவாயா? அதை தோன்றும். அல்லேலூயா. நீங்கள் அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியை உருவாக்குவேன். நம்மளுடைய வனாந்தரம் மாறுதல் ஒன்று இந்த ஒண்ணு. நம்மளுடைய எப்பேற்பட்ட வனாந்தரமாய் இருந்தாலும் அவர் மாற்றுகிற ஒன்று, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எதைனாலும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. ஆத்துமா ஏற்ற வேளையில் அவர் தருவார். அவர் வாக்கு மாறாது, அவர் தரிசனம் மாறாது. அல்லேலூயா. ஏற்ற வேளையில் அவரே தடையை உடைப்பார். ஏற்ற வேளையில் அவரே ஆத்துமாக்களை கொண்டு வருவார். நம்ம சிறு கூட்டமாக இருந்து செவிக்குது நம்ம கடமை. அல்லேலூயா. அப்போ நான் வனாந்திரத்திலே வழியையும் அவர் சொல்றாரு, நான் வனாந்திரத்திலே வழியை உருவாக்குவேன், அவாந்திர வெளியிலே. அப்போ வனாந்திரத்துல பெரிய ஒரு அவாந்திரம். இதோ சொல்லுவாங்க, இது பெரிய பஞ்சம்ப்பா. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய நாட்களில் கூட ஒரு பஞ்சம் வந்தது நம்ம வாசிக்கிறோம். நம்ம சொல்ல, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஈசாக்கு சன்னதி காலத்தில் ஆண்டு சோதரம் உலகம் எங்கும் ஆபிரகாம் சன்னதி சொல்லுவானா, அந்த நாட்களையும் ஒரு பஞ்சம் வந்தது. அல்லேலூயா. அவர் அடியேனின் ஆண்டு கீழ்ப்படிந்தா இருந்தார். அல்லேலூயா. அப்ப அந்த நாட்களில் பஞ்சம் வரலையா? சோதரம். நம்மளுக்கும் அப்படி ஒரு பஞ்ச காலமா இருந்தாலும் அந்த பஞ்சம் நம்மளுக்கு மாறி இந்த 3வது மாசம் நம்மளுடைய வனாந்திரம் வயல்வெளியாக பெற போகிறது. அவாந்திர வழியிலே ஆறுகளை என்ன செய்வேன்? உண்டாக்குவேன். அல்லேலூயா. ஒரு ஏதேன் நதி எப்படி நம்மளுக்கு உருவாக்கினாரோ பாருங்க. ஆதியாகமத்தில் ஒரு ஏதேன் நதி இருக்கிறது. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஏதேன் நதியை போல அவர் மாற்ற முடியும். அல்லேலூயா. நம்ம வனாந்திரம் மாறும் பொழுது நம்ம அல்லேலூயா அவாந்தர வெளியிலே அவர் ஆறுகளை என்ன செய்வேங்காரு? உண்டாக்குவேங்காரு. நான் ஆறுகளை உண்டாக்குவேன், உன் வனாந்திரம் மாறும். அல்லேலூயா. எதில் எடுத்தாலும் எனக்கு வெற்றி இல்லையே. என் வாழ்க்கையில குடும்பத்துல ஒரு ஊற்று திறக்க மாட்டேக்கே, ஒரு புது ஊற்று திறக்க மாட்டேக்கே, ஒரு புது ஒரு ஆசிரியத்தை நான் காண முடியலையே. நான் அப்படியே இருக்கிறேனே. இந்த 2026 ஒரு செழிப்பான ஆண்டனி தேவன் சொன்னாரே. அல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாள் அதை செவித்து கொண்டிருக்கிறேனே. என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை காண முடியல. நீங்க சோர்ந்து போய் கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் இந்த 3வது மாசம் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்வேன். உங்க பிள்ளைகள் படிப்புல பிள்ளைகள் மந்த நிலைமையா இருக்குது. என் பிள்ளைகள் படித்து ஒரு வெற்றியை காணும்னு கேட்கலாம். எனக்கு படிக்க முடியலையே ஆண்டவரே, நான் எல்லாத்திலையும் ஒரு வெற்றி உள்ள மார்க்க காணுமே. நான் அந்த படிக்கிற இடத்துல நான் அவமானப்பட்டு தானே வருகிறேன். ஒரு மார்க்ல நான் பெயிலுனா அந்த படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கேட்பாங்களா, நீ ஒண்ணுல கோட்டையை விட்டுச்சியோ? அல்லேலூயா. நீங்க ஆண்டுகிட்ட கேளுங்க, இனி நான் பெயில் ஆக கூடாது. நான் உண்மை தேடி வந்திருக்கேன் ஆண்டவரே, நான் பெயில் ஆக கூடாது. எனக்கு ஞானத்தை தாரும், எனக்கு வெற்றி உள்ள மார்க்கை தாரும். நீங்க கேட்டு பாருங்க. விடியகால் அதிகாலை செவிக்கணும். ஆண்டவரே, வேதமே வெளிச்சத்துக்கு ஆலயத்துக்கு ஆத்மாக்களை கொண்டு வாங்கப்பா, நான் செவித்துட்டு போறேன் ஆண்டவரே. அங்கே அற்புதம் அடையாளம் நடக்கட்டு. நீ சிறு பிள்ளைகள் செவிங்க, வாலிய பிள்ளைகள் செவிங்க. குறுகிய பிள்ளைகள் 2 வாலிய பிள்ளைகள் தான் வந்திருக்கீங்க. அல்லேலூயா. உங்க 2 பேர்கிட்ட நீங்க அதை எடுக்கலாம். உங்களுக்கு அதை பொறுப்பு. ஆண்டவரே, என்னுடைய மார்க்குனா இந்த முழாண்டு பரீட்சையில இந்த தொடக்கம் நான் ஒரு தோல்வி போல இருக்கலாம். இந்த முழாண்டு பரீட்சையில எனக்கு ஒரு வெற்றி முளை தரும். நான் இன்றிலே இருந்து அதிகாலையிலே வரும் பொழுது, அந்த சனிக்கிழமை அதிகாலையில் நான் எழும்பும் போது, கூடாரத்துக்கு நான் வரும் பொழுது நான் செவித்துட்டு வருவேன் ஆண்டவரே. ஆத்துமக்களை தாரும், நான் செவித்துட்டு வருவேன் ஆண்டவரே. அற்புதங்களை இங்க செய்யுங்கப்பா, நான் செவிச்சுட்டு வருவேன். நீங்க உடன்படிக்கை பண்ணி நீங்க 2 பேரும் செவித்து பாருங்க. இந்த நாட்களை ஓய் நாள் ஆறது நீங்க 2 பிள்ளைகள் தான் இருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்கு கிஃப்ட் தந்து அனுப்புவார். இந்த நாட்களை அவர் பரிசு கொடுத்து உங்களுக்கு அனுப்பார். இந்த வாலிப நாட்கள் என் பிள்ளைகள் உடன்படிக்கை கடந்து போறார்களே, நாங்க ஊழியத்துக்கு செவி பண்ணி போகிறார்களே, நான் அந்த பிள்ளைகளுக்கு நேரத்தை கொடுக்கணும். பலவீனம் தொடாத அளவுக்கு அல்லேலூயா அநேகர் கண்கள் காண முழாண்டு பரிசையில ஒரு வெற்றி உள்ள மார்க்கை நான் கொடுக்கணும். தேவனுடைய பிரசன்னம் உங்களை கொண்டு போவோம். அவர் யாரு கூடாரத்துக்காக செவிப்பா, யாரு திறப்பில நிற்பா என்றுதான் அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். நீங்க உடன்படிக்கையோட கடந்து போங்க. நீங்க சாட்சி சொல்லணும் ஆண்டவர், நீ அந்தகாரம் அச்சமம் பண்ணுங்க. நான் சாட்சி சொல்லணும் ஆண்டவரே, நீர் கொடுக்க மார்க் எனக்கு நான் சாட்சி சொல்லணும். நான் இன்றையிலிருந்து நான் ஊழியத்துக்கு செவிப்பேன் ஆண்டவரே. நீ கேட்கறதுக்கும் நீ வேண்டுகிறதுக்கும் மேலான மதிப்பெண்ணை கர்த்தர் தந்து உங்களை சாட்சியா நிறுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், உங்களை புதிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு என்ன செய்வாரு? புதிய காரியங்களை செய்வார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆண்டவரே, எனக்கு இது ஒரு அற்புதம் செய்வீரா?
அவர் உங்களை பார்த்தான் சொல்லுகிறார், உன் வனாந்தரம் மாற போகிறது, உன் அவாந்தரம் மாற. அது நினைச்சது அல்லேலூயா, அவாந்தர வழியிலே ஆறுகளை நான் என்ன செய்வேன், உண்டாக்குவேன் நீ சொல்லுகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போயிடக்கூடாது, பலப்படணும், திடன் கொள்ளணும். அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் 20வது வசனத்துல பாருங்க, அதுல ஸ்தோத்திரம் 20 படிங்க. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்துக்கு. அவர் சொல்லாரு, உரிமையோடு சொல்றாங்க ஏசப்பா, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, நான் உருவாக்கின என் பிள்ளைகளுக்கு, நான் நேசிக்கிறேன் நேச குமாரனுக்கு, நான் நேசிக்கிறேன் நேச குமார்த்திகளுக்கு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? வனாந்தரத்திலே ஜனத்துக்கு தாகத்துக்கு, வனாந்தரத்தில் என்ன, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களை என்ன செய்வோம், கோட்டான் குஞ்சுகளும் என்னை காணப்பண்ணும். அல்லேலூயா. அப்பா கொடுக்க சில குறைவா கொடுக்கறது இல்ல, அவங்களுக்கும் கொடுத்து அவங்க வளர்க்கிற மிருக ஜீவனுங்களுக்கும் கொடுக்குறாங்க. அப்போ நம்மளுக்கும் தந்து நம்ம எதிர்பார்த்து தேங்குற மக்களுக்கும் தாங்கத்தக்க நம்மளுக்கு கொடுக்க போறாங்க. அல்லேலூயா. அன்று கொர்நேலியு ஏழை மகளுக்கும் அனாதிகளுக்கும் அல்லே கொடுத்து அல்லேலூயா ஜெபிக்கும் பொழுது தூதரில் இறங்கினதை போல இந்த அனாதி பெல்ல பெட்டியில போடத்தக்க, இந்த மிஷனரி பெட்டியில போடத்தக்க, ஆனா அல்லேலூயா ஆலயத்துக்கு ஆகாரம் கொடுக்கத்தக்க அப்படிப்பட்ட ஒரு நதியை நம்மளுக்கு அப்பா காண செய்வார். அவர் கொடுக்க சில சிறிய கொடுக்கிற தேவன் இல்ல, அவர் கொடுக்கும் பொழுது கனவுள்ளதை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் குறைவை நிறைவாக்குற தேவன். அவர் உங்கள் குறைவை நிறைவாக்குற தேவன். அவர் கொடுக்கும் பொழுது சிறியதை அவர் கொடுக்கிற தெய்வம் இல்ல, அவர் கனவுள்ளதை கொடுக்கிற தெய்வம். அவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, நான் இதோ உனக்கு என்ன செய்வேன், புதிய காரியத்தை செய்கிறேன். அது எப்பொழுது, இப்பொழுதே தோன்றும். அது அல்ல நாளைக்கு நாளானன் இல்லை, இந்த நிமிஷமே உங்களை பார்த்து சொல்லுகிறார். அப்ப இந்த நாட்களில் நீங்க உங்க கண்ணீர் தொடப்பட்டு கடந்து போக போறீங்க. நீங்க வீட்டுக்கு போகும் பொழுது நான் சொன்னேன் இயேசுவாதை போல நீங்க அதிகாலை நிச்சயமா அந்த ஜெபம் பண்ணிருப்பீங்க. எப்படின்னா கல்வாரி ரத்தம் பானம் பண்ணதனால், ஆண்டவரே என்னை இன்று பரிசுத்தப்படுத்துங்க, கர்த்தர் நாளைக்கு எனக்கு பெரிய காரியம் செய்வீனே, நான் ஒரு சீசரா போனோம், நான் பரிசுத்தமா போனோம்னு நீங்க ஜெபிக்காம யாரும் வர மாட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். பாருங்க 2 ராஜாக்கள் எடுங்க, 3வது வசனம், 3 அதிகாரத்துல 9வது 2 ராஜாக்கள் 9 3 அதிகாரத்துல. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்தபோது அவர்களுக்கு பின் செல்கிற ராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அல்லேலூயா. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதேமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்கிற ராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் என்ன செய்யிற்று, இல்லாம போய்விட்டது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, சுத்துதாங்க 7 நாள் தண்ணி இல்லைன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவங்க மாத்திரம் இல்லை, அவங்க மிருக ஜீவன்களும் தண்ணி இல்லாம தவிக்கும் பொழுதுதான், அப்படியே வரும் பொழுது இங்க கிடைக்குமா, அங்க சில ஆண்டவர் சொல்லுதாரு, அங்க ஒரு எலிசா தீர்க்கதரிசி நினைச்சுதாங்க இருக்கிறாங்க, அப்படி வசனம் இருக்குது. அல்லேலூயா. பாருங்க அந்த 11, அப்பொழுது யோசுவா தன் கர்த்தரிடத்தை விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவனும் எங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தியின் குமாரனிக எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரேல் ராஜாவின் ஊழியக்காரன் ஒருவன் மறுமொழியா சொன்னார். அல்லேலூயா. அப்போ அந்த தீர்க்கதரிசி அங்கே இருக்கிறான்னு கிடந்து அல்லேலூயா கடந்து வரும் பொழுதுதான் அல்லேலூயா சோத்திரம் அந்த 16வது வசனம் சொல்லுது, 15ல சொல்லுது, இப்போதான் ஒரு சுரமண்டத்து வாத்தியங்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி. அப்ப 16வது வசனம், அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால்,
அல்லேலூயா. இந்த பள்ளத்தாக்கில எங்கேயும் வாய்க்கால்களே வெட்டுங்க. அப்போ நம்ம ஆவிக்குரிய வாய்க்கால்களை என்ன செய்யணும்? இன்னும் அதிகமா வெட்டணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவித்துல என்ன நம்ம புதிய புதிய பாசைகளை பேசி, அந்நிய பாசைகளை பேசி, அவருடைய கரத்துல காத்திருந்து, அல்லேலூயா, நம்ம என்ன செய்யணும்? என்ன விசுவாசம் என்ற கேடகத்தோட நம்ம வெட்டி கொண்டே தான் இருக்கணும். உலகமானதிலேயே நம்ம சும்மா இருந்தா அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு வராது. நம்மளும் என்ன செய்யணும்? வெட்டதான் அந்த வசனம் சொல்லி இருக்குது. அல்லேலூயா. இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களே வெட்டுங்கள். அப்ப அந்த பள்ளத்துல வெட்டும் பொழுது நம்முடைய வெட்டி ஆழமா என்ன செய்ய வெட்டும். அதே போல நம்மளுக்கு கொடுக்க ஞானத்துல அநேகர் தொழில் தொடங்கலாம், அநேகர் ஏதாவது ஒண்ணு என்ன செஞ்சாதான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும்? உலகமான ஆசீர்வாதத்தை காண முடியும். நம்ம பிரயாசப்பட்டு வீட்டுகளே இருந்தா வாய்க்கு விசுவாசம் என்ற கேடகத்தோடு நம்ம நிரப்பப்படாது. அல்லேலூயா. நம்மளும் பிரயாசப்பட்டு ஏதாவது ஒரு தொழில் என்ன செய்யணும்? அவருக்கு சித்தமானது. அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை சொல்லுது, அவன் கர்த்தர் உரைக்குது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கேயும் வாய்க்காலை வெட்டுங்கள். அல்லேலூயா. அப்போ நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் நீங்கள் உங்க ஆடு மாடுகளும் உங்க மிருகச்சீவங்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளக்கத்தக்க தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம வெட்டும் பொழுது, ஜெபத்தினாலே எழும்பும் போது, உலகமான ஆசீர்வாதத்துக்கு பிரயாசப்படும் பொழுது ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆசீர்வாதம் நம்ம கைக்கு வரும்பொழுதும் அதை எப்படி செலவழிக்கணும், அதுக்கு நம்மளுக்கு ஞானமும் வேணும். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தருடைய வரவு நம்மளுக்கு, நான் ஒரு சகோதரிட்ட சொன்னேன், ரொம்ப கஷ்டம்ங்க. உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு செலவு ஆகுது? 15,000 வருமானா உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு அவனி எண்ணி வச்சு செலவழிங்க. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்திலுமே ஞானம் தான். வாய்க்கால வெட்டோன வரப்பு வாய்க்கால் நிரம்பின உடனே நம்மளும் நிறைய வீதியா செழிச்ச ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் விசுவாசத்தோடு நான் சொல்லுறேன், புதிய காரியங்களை செய்கிறார். அவர் சொல்றாருல, அப்ப இந்த பள்ளத்தாக்கில எங்கேயும் வாய்க்கால்களை வெட்டுங்க. அப்ப நீங்க எங்க போய் கை வச்சு தோண்டுதீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஊற்றுகள் இனி திறக்கப்படும். அந்த வசனம் சொல்லுது, இந்த பள்ளத்தாக்கில் அல்லேலூயா எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். அப்போ உங்க கைவிடும் தொழில், நீங்க எதெல்லாம் தோண்டுதீங்களோ அதெல்லாம் ஊற்றி ஏது நதி என்ன செய்யும்? வெளிப்படும். அல்லேலூயா. 20வது வசனம் சொல்லுது, அல்லேலூயா. அதுல நம்ம என்ன தியானிச்சா, உங்க ஆடு மாடுகளும் உங்க மிருகச்சீவங்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளக்க தண்ணீரிலே நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப பாருங்க, 7 நாள் தண்ணி இல்லாம அல்ல ராஜாக்களும் மிருகச்சீவன்களும் ஓடிந்தாலும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தீர்க்கதரிசி மூலம் என்ன செஞ்சாரு? அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதே போல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன். அல்லேலூயா. நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? 20வது வசனம் சொல்லுது, மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர்கள் ஏதும் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் என்ன செஞ்சிட்டு? நீரை பெற்று. அப்ப நீங்க அதிகாலையிலே நீ பலிவிட்டு அவருடைய சமூகத்திலே செபிக்கும் பொழுது உங்களுக்கு தரிசனத்தின் தேவனா புது வழியை காட்டுவார். தரிசனத்தின் தேவனா புது ஊற்றை திறப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா ஒன்று, நம்மளை சுற்றி இருக்கு, நம்ம அப்பா உடனே குப்பைக்கு மேல ஆசீர்வதிக்கிற தேவன் இல்லை. நம்மளை சுற்றி இருக்க குப்பைகளை அகற்றி தான் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்மளுக்கு நரகத்துக்கு அவர் கூட விருப்பம் இருக்காது. என் மகன் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும், என் மக பரலோக ராஜ்யத்துக்கு வரணும், என் பிள்ளைகள் நரகத்துக்கு பெய்யக்கூடாது. நீ நம்மளை சுற்றி இருக்கிற குப்பைகள்லாம் அகற்றி போட்டு நம்மளுக்கு அந்த ஏதேன் நதியை தருவார். அந்த புதிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்ம வனாந்தரத்தை மாற்றுவார், நம்ம வெட்டாந்தரையை மாற்றுவார். அல்லேலூயா. சோத்ரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. அல்லேலூயா. அந்த வசனம் பாட்டு படிக்கிறோம், என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காயும் ஆற்ற வேண்டும். என் ஜீவனுள்ள நாட்கள்லாம் ஜெபவீரன் என்று எழுதும். என் வாயின் வார்த்தை என்ன செய்தோம்? பிறருடைய காயத்தை நம்ம ஆற்றுதோம். நம்ம படிக்கிறோம், நம்ம பிறருடைய காயத்தை ஆற்றுகிற மகனாக மகளாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. சோதரம். அடுத்தவங்களுடைய கண்ணீரை நம்ம வாயின் வார்த்தை சொல்லும் பொழுது, அங்கே தொடப்படும் பொழுது நம்ம துக்கம் சந்தோஷமா மாறும். அல்லேலூயா. நம்ம துதிக்கிற நாவு, நம்ம சபிக்கிற நாவு இல்லை. அவர் அன்பா இருந்ததை போல நம்ம அன்பா இருக்க சொல்லுகிறார். அவர் அன்பு.
எத்தனை இருந்தாலும் அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. பிறரை நம்ம ஆசீர்வதிக்கிற ஒரு நாவு, அவர் பிறரை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்ம ஊற்று தன்னாலே திறந்து நம்மளை ஆசீர்வதிக்கும். பிறருக்காக நம்ம செபிக்கும் பொழுது நம்ம நினைப்போம், இது பிறருக்காக நான் செபித்து கொண்டு இருக்கிறேனே, ஏற்ற வேளை வரும் பொழுது அது இந்த நாளா இருக்கலாம், இந்த 1ஆம் தேதியா இருக்கலாம், இந்த 1ஆம் தேதி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத ஒன்றா இருக்கலாம், இந்த வருஷம் திருப்பத்தியான ஆண்டு சொன்னாரே, இந்த 1ஆம் தேதி உன் கண்ணீர் மாறாத ஒன்றா இருக்கலாம், உன் துக்கம் மாறாத ஒன்றா இருக்கலாம். என் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வாரா, என் கர்த்தர் எனக்கு ஒரு அதிசயம் செய்வாரா? இன்றே அவர் செய்வார், அது இப்பொழுது செய்வார். அல்லேலூயா. இதோ நான் உனக்கு புதிய காரியம் செய்வினாரே. ஓ, துக்கம் மாறுதவண்ணா இருக்கலாம். நன்றி ஜீசஸ். அல்லேலூயா. வனாந்தரம், அவாந்தரம். அல்லேலூயா. மிருக ஜீவன்களும் 7 நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆண்டவர் எவ்வளவு அழகாக தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் என்ன செய்தார்? கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்தரத்தில் நீங்க வெட்டுங்க. அல்லேலூயா. பள்ளலாம் என்ன செஞ்சு மிருக ஜீவன்களும் அவங்கள பிடித்து மீதி எவ்வளவு நிறுத்துக்கும்? நதி, ஆறு வாஸ்தம் 20 அதுல. அல்லேலூயா. நம்ம பலிபடி செபிக்கும் பொழுது அந்த ஆறுகளை உண்டாக்குகிறார். நம்மளுடைய செபம் வீண் போகாது. நம்மளுக்கு விசுவாசம் வேணும். என் செபம் வீண் போகாது ஆண்டவரே, எல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்க, என் செபம் ஒரு செபம் கூட எனக்கு வீண் போகாதப்பா. அந்த உடன்படிக்கை பண்ணி கொண்டே இருக்கணும். என் கண்கள் காணும் ஆண்டவரே, என் ஜீவனை காத்த தெய்வம், என் சொந்த கண்களை காண வைப்பீரப்பா. ஹல்லேலூயா. அவர் சொன்னது போல நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. பாருங்க 5 லூக்கா 5ல பாருங்க, லூக்கா 5ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் சொல்லுது, அப்பொழுது கடற்கரையில நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை என்ன செஞ்சாங்க? அலசி கொண்டிருந்தார்களாம். அல்லேலூயா. முதல் நம்ம என்னதை பார்த்தோம்? ஆண்டவருடைய நாமம் விட புதிய காரியங்களை செய்வார் நீ பார்த்தோம். 2வது காலையிலூயா அவாந்திரம் அதில் வெட்டாந்தரையில் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தண்ணீரை சொரக்க வச்சு மிருக ஜீவனுக்கு அவங்க குடும்பங்களுக்கு எல்லாம் ஆண்டவரை தாகத்தை தீர்க்க வச்சார். அல்லேலூயா. 3வது வெறுமையான இருந்த படகுல அவர் நிரப்புகிறார். அல்லேலூயா. அப்பொழுது கடற்கரையில நின்று 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டு இறங்கி வலைகளை என்ன செஞ்சாருங்க? அலசி கொண்டு இருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க 3வது வசனம், அப்பொழுது அந்த படகில் ஒன்றில் ஏறினார். அது என்ன செஞ்சு? சீமானுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு என்ன செஞ்சாரு? போதகம் பண்ணினார். அல்லேலூயா. அப்போ அவங்க படகுல இருந்துச்சுல முத வசனம் என்ன பார்த்தோம்? கடற்கரை நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்களை விட்டு இறங்கி வலைகளை என்ன செஞ்சாங்க? அலசி கொண்டு இருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ 4வது வசனம், அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். அல்லேலூயா. அவருடைய கண்கள் பார்த்தது. அவர் சொல்லுகிறார், போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு மீன் பிடிக்கும்படி உங்க வலைகளை போடுங்கள் என்றார். அப்ப 5வது வசனம், அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் ஆகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையே போடுகிறோம். அதே போல நம்மளும் சொல்லுவோம், ஆண்டவரே ஒவ்வொரு மாசமும் நம்ம சொல்றோம், என் கடன் பிரச்சனை மாறி இருக்கா, என் கண்ணீர் மாறி இருக்கா, என் பாடுகள் நீர் இருக்கா, எங்க என் ஆண்டவர் அதை செய்கிறார். அல்லேலூயா. அதே போலதான் நம்மளுடைய நம்ம வீடு, என் வீடு வெறுமையா இருக்கிறது, என் வீடு என்ன செஞ்சிருக்கு? வெறுமையா இருக்கிறது. என்கிட்ட என் பாத்திரம் எல்லாம் என்ன செய்து? குறைவா இருக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி இல்லை அப்படிங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தைக்கு அதே போல இந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த வசனம் நம்ம எத்தனை திருப்பம் ஆண்டவர் கொடுத்திருப்பாரு, புதிய காரியம் செய்வன் எத்தனை திருப்பம் கொடுத்திருப்பாரு. அல்லேலூயா. இந்த சீமன் பேதுரை பத்தி எத்தனை திருப்பம் பேசியிருப்பாரு. அல்லேலூயா. அது இந்த ஏற்ற வேலையா இருக்கலாமே, இந்த நாட்கள் அது செய்ய உள்ள நாளா இருக்கலாமே, இந்த வார்த்தை அது புரோஜனம் உள்ளதா இருக்கலாமே, இந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில கண்ணீரை துடைக்கதா இருக்கலாமே. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதற்கு சீமன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றாகப்படல. நம்ம என்ன சொல்வோம்? ஆண்டவரே, நான் வாசம் போட்டு செபித்தேன், ஆத்துமக்கள் இல்ல, நான் காத்திருந்தேன், ஆத்துமக்கள் இல்ல, நான் கண்ணீர் வடித்து ஆத்துமக்கள் இல்ல, எனக்கு கூட வயது ஆகிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா ஏற்ற வேலை கூட இருக்கலாமே, உங்களுடைய வாழ்க்கையில் இது ஏற்ற வேலையா இருக்கலாமே. அல்லேலூயா. உம்முடைய வார்த்தையின்படியே வலை எனிச்சுதேன்
போடுகிறேன். அப்போ நீங்க இனிமே அந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில பாருங்க, வெட்ட வெட்ட துறவெல்லாம் என்ன செஞ்சா முங்கி போயிடும். ஹல்லேலூயா. மாதி போய் தோண்டச்சல என்ன செஞ்சு நீரூற்றை காண செஞ்சார். ஹல்லேலூயா. வசனம் நம்மளை புடம்பிடும். நம்ம தந்ததே வசனம் தருவார். எதுக்கு? அதை நிறைவேறத்தட்டும் தந்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவர் உங்களை பார்த்து சொல்லுதாரு. ஹல்லேலூயா. சோத்திரம். அந்தபடியே அவர்கள் என்ன செஞ்சாங்க? செய்து தங்கள் வலைகளை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். மீண்டும் ஆழமா என்ன செய்தாங்க? கொண்டு போடுதாங்க. அதுக்கு இப்படி சொல்லுதார்கள் ஆண்டவரே. அதற்கு சீமன் ஐயரே, ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படலே, உம்முடைய வார்த்தையை வலையை என்ன செய்தோம்? போடுகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட 4வது வசனம் சொல்லுது, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு மீன் பிடிக்கும்படி உங்க வலைகளே போடுங்கள். நீங்க எப்படி? ஆழத்திலே. அல்லேலூயா. அப்ப அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? போடாமையா இருந்திருப்பாங்க. விசுவாசத்தோடு கொண்டு போடுகிறாங்க. நம்மளுக்கும் அந்த கேடகம் வேணும். அந்த 6வது வசனம், அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலையை கிழித்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்களாம். அல்லேலூயா. எல்லா படகளோட சேர்ந்து அந்த வலைகளை இழுக்கத்தக்க ஆண்டவர் கொடுத்தார்கள். அப்படியே சேமிப்போமா? ஆண்டவரே, என்னுடைய பாத்திரம் வெறுமையா இருக்குது ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி இல்லை ஆண்டவரே. அப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு எங்க ஆண்டவரே, என்னுடைய படிப்புல ஒரு வெற்றியை காண முடியலையே அப்பா. என் பிள்ளை இப்படி வேலையில நான் ஒரு வெற்றியை காண முடியலையே ஆண்டவரே. என் பிள்ளைக்கு ஒரு குழந்தைக்காக நான் ஒரு வெற்றியை எவ்வளவு நாள் சுவித்தாலும் ஒரு வெற்றியை நான் காண முடியலையே அப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடுகள், பிரச்சனைகள் உண்டு. கர்த்தருடைய நாம மகிமைப்பட அந்த வெறுமையான படகுல ஆண்டவர் இருந்தார். அவருடைய கண்கள் பார்த்தது, நீ விசுவாசத்தோட போடும் பொழுது கிழிக்கத்தக்க மீன்களை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன், அந்த அவாந்தர வெளிய வனாந்தரத்தை மாற்றின தேவன். அல்லேலூயா. அவர் முந்தினதை சிந்திக்க வேண்டாம், போடுவதை நினைக்க வேண்டாம். நான் இதோ உனக்கு புதிய காரியங்களை செய்வேன், அது இன்றே தோன்றின ஆண்டவரே. ஏசப்பா, இந்த 3வது மாசம் நீர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும் ஆண்டவரே. நீர் எனக்கு யாக்கோபு சொல்லலாம், நான் உம்மை விடவே மாட்டேன் ஆண்டவரே. நான் இனி ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமனி சொன்னதை போல ஆண்டவரே, எனக்கு புதிய காரியங்களை செய்யும். எனக்கு இன்று 1ஆம் தேதி இந்த நாட்களை எனக்கு செய்யும். அடுத்த மாதம் 1ஆம் தேதி, 4வது மாசம் 1ஆம் தேதி இந்த வார்த்தை எனக்கு சாட்சி கொடுக்கணும். இந்த வார்த்தை எனக்கு கனி கொடுக்கணும். இந்த வார்த்தை என்னில் மகிமைப்படணும் ஆண்டவரே. என் தொழில மகிமைப்படணும், என் பிள்ளைகள் படிப்பில மகிமைப்படணும் ஆண்டவரே. என் சோத்திரம் என் பலவீனத்துல மகிமைப்படணும் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே, சோர்வுல மகிமைப்படணும். ஏசப்பா, நீ துதிக்கிற ராஜா, நான் உண்மை நம்பி காத்திருக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இன்று எனக்கு ஒரு புதிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. நல்ல நஞ்சையில மேனியை கட்டளையிடும், விவசாயிகளை ஆசீர்வதியும், மிருக ஜீவன்களை ஆசீர்வதியும். ஒவ்வொருத்தரையும் கேட்க 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 அவருடைய கரம் இறங்கி கொண்டு இருக்கிறது, அவர் வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது, அவர் பிரசனை இறங்கி கொண்டு இருக்கிறது, அவர் உளவாடி கொண்டு இருக்கிறார். ஏன் நாமத்தினால எதை கேட்டாலும் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு. இதோ புதிய காரியம் செய்வீனே, எனக்கு செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஓ ராஜாதி ராஜா, பிரசனம் ஓடிக்கொண்டு இருக்கிறது, அவர் மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது, அவர் மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது, அவர் கிருபை இறங்கி கொண்டு இருக்கிறது. புது ஊற்று திறக்கிற நேரம், புது எண்ணெயை ஊற்றுத நேரம், புது மகிமை காண செய்த நேரம். ஓ ராஜா தீரி கமான ரவ சப தோரி கபல ரவ. ஓ ராஜா, தடைகள் ஓடப்படட்டு, ஒவ்வொருத்தருக்கும் சாபங்கள் நீங்கட்டு. சாபங்கள் நாங்க யாரெல்லாம் ரிசா தோரி கலரவா, இந்த கல்வாரி ரத்தம் பானம் பண்ணவளது சாபம் நீங்கட்டாண்டவரே, பாவம் நீங்கட்டாண்டவரே. எனக்கு அல்லேலூயா. இப்பொழுது 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 அந்த நன்மையை காணணும் ஆண்டவரே, அந்த இன்பத்தை காணணும் ஆண்டவரே. அல்லேலூயா. இது ஏற்ற ஒண்ணா இருக்கட்டும், ஏற்ற நாளா இருக்கட்டும். உம்முடைய கரம் குறுகி போகலன்னு சொன்னீரே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை மகிமை மாறலன்னு சொன்னீரே. அல்லேலூயா. ஓ ராஜாதி ராஜா, ஓ ரிசா தோரி கலரமனரவா. ஓ ஆசீர்வாத கரம் இறங்கட்டு, உம்முடைய ஆசீர்வாத மழை பொழியட்டு, ஆசீர்வாத மழை பொழியட்டு. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உங்க பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தை சொல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, நீ ஆசீர்வதிக்க நீ சொல்ல, உன் பேரை பெருமை சொல்ல, நீ பயப்படாத நீ சொல்ல. ஒவ்வொருத்தரையும் பேச, ஒவ்வொரு உள்ளத்திலையும் பேச, ஒவ்வொரு உள்ளத்திலையும் பேச. தேவனுடைய கரம் இறங்கட்டு, மகிமை உள்ள கரம் இறங்கட்டு. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பொருத்தனைகளை நிறைவேறட்டும். தாகத்தோடு கேட்கிற பிள்ளைகள் தாகம் தணியட்டும் ஆண்டவரே, தாகம் தணியட்டும் ஆண்டவரே. தாகம் தண்ணி ஜீவ தண்ணீரை கொடுத்து அனுப்புங்க ஆண்டவரே, ஜீவ நதியை கொடுத்து அனுப்புங்க ஆண்டவரே. ஆமீன் ராஜா. உங்க நதியில வந்து இருக்கிறாங்கப்பா. தாகம் தணிந்து பாரங்களை இறக்கி வச்சுட்டு போட்டோம், கவலைகளை இறக்கி வச்சுட்டு போட்டோம், கண்ணீரை இறக்கி வச்சுட்டு போட்டோம். ஆனந்த களிப்பா மாறி போட்டோம், ஆனந்த களிப்பா மாறி போட்டோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆனந்த களிப்பாக மாறட்டும். ஓ அல்லேலூயா.
மாறட்டும், வறண்ட நிலங்கள் மாறட்டும், வெட்டாந்தரைகள் மாறட்டும், நீரூற்று திறக்கட்டும், அடைக்கப்பட்ட ஊற்றுகள் திறக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அடைக்கப்பட்ட ஊற்றுகள் திறக்கட்டும். 4 திசையில தடைகள் ஒட்டப்படட்டும். அல்லேலூயா. கர்த்தர் வாய்க்கே பண்ண மாண்டவரே. அப்படியே நம்ம கல்வாரத்தில் பணமன கலருதுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே எனக்குள் வந்திடுமே, ஓம் பரிசுத்த இரத்தத்தா என் பாவம் கழுவிடுமே. ஆவியானவரே எனக்குள் வந்திடுமே, ஓம் பரிசுத்த இரத்தத்தா என் பாவம் கழுவிடுமே.